குட் மார்னிங் தாத்தா. சிவா, சரியான நேரத்துக்கு தான்ப்பா வந்திருக்கேன். இப்போ நான் ஒரு புது ராகத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். உனக்கு சொல்லி தரேன்ப்பா. நான் பாட நீ திருப்பி பாடு, சரியா? ஓகே தாத்தா, பாடுங்க கேக்குறேன். பாரத நாடே எங்கள் பாரத நாடே, பாரத நாடே, பாரத நாடே எங்களது சங்கீதம் பாட ஞானமுள்ளவர்கள் வேண்டும். சூனியமே ஏன் கட்டுற? நான் சிவாக்குல சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். என்னங்க நீங்க, நான் பாடின பாட்டுல மயங்கி நீங்க எல்லாத்தையுமே மறந்துட்டீங்க போல. சும்மா இருந்தா என்ன கைய புடிச்சு இழுத்துட்டு வந்து வா நான் பாட்டு கத்து கொடுக்கறேன்னு நீங்க தான் சொன்னீங்க. நீங்களே கூட்டிட்டு வந்து இப்ப நீங்களே கேள்வி கேக்குறீங்க. சரி பரவாயில்ல, நீ என்கிட்ட வந்து நல்லாவே பாட கட்டுக்க. ஒரு குரு கிட்ட ஒரு நேரத்துல 10-15 சீடர்கள் இருக்கலாம். ஆரம்பிப்போம். என்னோட என்னோட ஆண்டவா, என்னையா இப்படி கஷ்டப்படுத்துற? சொல்லு ஆண்டவா. எங்க நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க நம்ம பாட்டிக்குள்ள பாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். தாத்தா, நான் முதல்ல ஒழுங்கா சாப்பாடு பண்ணத்தான் போனேன். நீங்க தான் இங்க வாடா உனக்கு பாட்டு சொல்லி தரேன்னு சொல்லி கிச்சன்ல இருந்த என்ன இங்க கூப்பிட்டீங்க. நீங்க என்கிட்ட ஏதோ விளையாட்டு காட்டுறீங்கன்னு நினைக்கிறேன். தாத்தா, இது எல்லாமே நம்ம பாட்டி பண்ற வேலைதான். ஓஹோ, இதான் மேட்டரா? அப்ப பேம்சிங், இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் நீ என் கூட உட்காந்து நான் பாடுற பாட்டை கேட்டுட்டு தான் போறேன். பாட்டி என்ன காப்பாத்துங்க. தாத்தா கூட பாட்டா இன்னைக்கு முக்கியமான செய்தி இதுதான். நேத்து ராத்திரி நம்மளோட வேதா சிட்டிக்குள்ள ஒரு ஓநாய் வந்துட்டு போயிருக்கு. வந்தது மட்டும் இல்லாம ஒரு ஆட்டை கடிச்சு தூக்கிட்டு போயிருக்கு. அதுக்கு பயந்த ஊர் மக்கள் கடைகளை திறக்காம வெளியே எங்கேயும் போகாம இருக்காங்க. மக்கள் கிட்ட ஓநாயால ஒரு மரண பயம் கண்ணுக்கு தென்படுது. லட்டு சிங் சார், இதுக்கு என்ன பண்ணலாம் இருக்கீங்க? என்ன பத்தி தெரியாதா உங்களுக்கு? இங்க இருந்து 50-55 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஊர்ல ஒரு சிங்கம் வந்தா கூட எல்லாரும் அத ஓடி போயிடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா லட்டு சிங் வருவாருன்னு வாங்க. சிங்கமும் அதை கேட்டுட்டு காலை தரிக்க ஓடி போயிடும். இது ஏதோ சின்னதா குட்டியா இருக்கிற ஓனாய். வெயிட் அண்ட் வாட்ச். அத முடிச்சு நான் என்ன பண்றேன்னு பாருங்க. கேட்டீங்கல்ல மக்களே, நீங்க யாருமே கவலைப்பட வேண்டாம். லட்டு சிங் நிச்சயமா அந்த ஓநாயை புடிச்சே தீர்வாரு. அம்மாடி, யாரும் பயப்படாதீங்க. நிம்மதியா தூங்குங்க. நான் இருக்கேங்க. அடாடாடாடா, யாருப்பா அது இந்த கத்திக்கிட்டு இருக்கிறது? நானே பயத்துல இங்க தூக்கம் வராம நடுங்கிக்கிட்டு இருக்கேன். இதுல இந்த ஆள் வேற கத்திக்கிட்டு இருக்கேன். போய் வேற எங்க போய் கத்தியா? சிக்கிட்டம் போல இருக்கே. ஓனாய் வந்துடுச்சு, ஓடுங்க ஓடுங்க. ஓடி போயிடுங்க. இங்க இருந்து ஓடி போயிடுங்க. என்னையா பாக்குற வண்டியா? வேகமா போயா கான்ஸ்டபிள். வேகமா போறேன் சார். போறேன் சார். அம்மா. சார், அதுக்கு காலை விடாதீங்க. முன்னாடி பார்த்து வண்டியை ஓட்டியா, பின்னாடி எல்லாம் பார்க்காதயா. நீங்க அந்த
நியூஸ கேட்டீங்களா? எங்க வீட்டு பக்கத்துல யாரோ ஒருத்தரோட ஆட்டுக்குட்டிய தூக்கிட்டு போயிடுச்சாம். என்னது, ஓநாயா? ஊருக்குள்ள ஓனாய்க்கு என்னப்பா வேலை? நிச்சயமா அது ஓனாய் உருவத்துல இருக்கிற ஏலியனா தான் இருக்கணும். யூடி, நீ ஏலியன்ஸை தவிர வேற எதையுமே யோசிக்க மாட்டியா? அவனை விடு ரேவா. முதல்ல அந்த ஓநாயை எப்படி பிடிக்கிறதுன்னு தான் நாம யோசிச்சாகணும். எனக்கு என்னமோ நாம எல்லாரும் நைட்டு பெட்ரோலிங் போறதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. அப்புறம் லட்டு சிங் சாரையும் நம்ம கூட கூப்பிட்டுக்கலாம். ஓகே சிவா. லட்டு சிங் சார். சிவா சொல்லு. ஓகே ஓகே ஆகட்டும் சிவா, நாங்களும் அங்க வந்துடுறோம். இந்த சிவா அந்த ஓனாய்க்கு என்ன சாப்பாடாக்காம விடமாட்டான் போல இருக்க. லட்டு சிங் சார், நீங்களும் உங்க கான்ஸ்டபிளும் அந்த பக்கமா போங்க. ரேவா நாதி, நீங்க 2 பேரும் இந்த பக்கம் போங்க. சப்போஸ் யார் கண்ணிலையும் எதுவும் படலனா எல்லாரும் மெயின் கிராசிங் சிக்னலுக்கு வந்து. இது நம்ம டாகியோட சத்தம் தானே யூடி? ரேவா, லட்டு சிங் சார், நீங்க உடனே வெஸ்ட் ரோடுக்கு வாங்க. நம்ம டாகி பிரச்சனையில இருக்கு. கம் ஃபாஸ்ட். கான்ஸ்டபிள், வண்டியை திருப்பி பின்னாடி இருக்கிற ரோடுக்குள்ள போ. ஆனா அந்த ஓனாய் கிட்ட மட்டும் போயிடாத. ஓகே சார். சாரி, நீ வேட்டையாடணும்னு நினைச்சினா காட்டுக்குள்ள போய் வேட்டையாடு. இது எங்க ஏரியா, உள்ள வராத. லட்டு சிங் சார், இந்த ஓனாய் எப்படியாவது பிடிச்சு எங்கேயாவது தூரமா இருக்கிற காட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டாகணும். கவலையப்படாத சிவா, இந்த மாதிரி வனவிலங்கு எல்லாம் பிடிக்கிறதுல நான் பெரிய எக்ஸ்பர்ட் பார்த்துக்க. கேளு என் ஐடியாவை கேளு. இந்த ஐடியா நல்லா தான் இருக்கு, ஆனா டேஞ்சரும் இருக்கு. நான் எதுக்கும் கொஞ்சம் தூரமா இருந்து உங்களை வாட்ச் பண்றேன். இருங்க சார். சிவா செல்லம், சாயந்தரத்துக்கு மேல எல்லா கதவு ஜன்னலையும் மூடி வச்சிரு. இந்த ஓநாய்களை நம்பவே முடியாது. எப்ப வரும்னு தெரியாது. Okay, பாட்டி. கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. கான்ஸ்டபிளே, எஸ் சார். இந்த இடத்துல தாயா நாம அந்த ஓனாயை ட்ராப் பண்ண போறோம் பாத்துக்க. நீ இந்த ஆட்டுக்குட்டியோட காஸ்டியூமை போட்டுக்க. அந்த ஓனாய் சிவாவோட நாயை பிடிக்கிறதுக்காக கண்டிப்பா இங்க வரும். நான் மேல இந்த கூண்டோட ரெடியா உக்காந்துக்கிட்டு இருப்பேன். நீ ஆட்டுக்குட்டி வேஷம் போட்டுட்டு மே மே அப்படின்னு கத்தணும். உன்னை பார்த்ததும் அந்த ஓனாய் உன்னை சாப்பிட வரும் பாரு. அந்த நேரம் பார்த்து மரத்து மேல இருக்கிற நான் இந்த கூண்டை அது மேல போட்டுருவேன். எப்படி இருக்குது ஏய், என்னோட இந்த முழு பிளானும் எப்படி இருக்குது? என்ன நீங்க ஒரேடியா மேல அனுப்புறதுக்காக உண்மையில சூப்பரான பிளான் போட்டிருக்கீங்க சார். சார், எனக்கு ஆடு மாதிரி இப்படி பேன் பேன் கத்த வராது சார். போன மாதிரி வேணா கத்துவேன் சார். கான்ஸ்டபிளே, அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்ல. நல்லா கேட்டுக்க. அடங்கொப்பரானே சூப்பர் சார். உங்களுக்குள்ள பல டேலண்ட் ஒழுங்கு இருக்குது சார். அப்படியே குழு குழுன்னு இருக்கிற ஆடு கத்துற மாதிரியே இருக்கு சார். நீங்க இதுக்கு முன்னாடி ஆக்டிங் ஏதாவது பண்ணிருக்கீங்களா சார்? ஆக்டிங்கா? அது ஏன் ரத்தத்திலேயே ஊறி போன விஷயமாச்சே. ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் நடிச்சிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் என் சொந்தக்காரங்கெல்லாம் இந்தியாவிலேயே என்ன மாதிரி ஒரு சூப்பர் ஆக்டர் இல்லைன்னு சொல்லுவாங்க பாத்துக்க. அந்த அளவுக்கு சூப்பரா நடிப்பேன் நானு. நடிப்பு புயல். ஆமா.
சார் அப்படின்னா இதுல மெயின் ரோல் நீங்க தான் சார் பண்ணி ஆகணும். இந்த ஆடு மாதிரி வேஷம் போடுறதுக்கு இந்த உலகத்திலே யாருமே கிடையாது சார் உங்களை விட்டா. இந்தாங்க சார், நீங்க அந்த ஓநாயை பிடிப்பீங்க, அப்படியே பிரபலமாகி டிவியில வருவீங்க. உங்க ஆக்டிங்க்கு உலக அளவுல ஒரு நல்ல இடம் கிடைக்கும் சார். மரத்து மேல கூண்டோட உட்கார்ந்துக்கிறேன் சார். ஓனாய் வந்ததும் டப்புன்னு அது மேல போட்டுறேன் சார். கான்ஸ்டபிளே, நீ இவ்வளவு சொல்ற, அதனால நான் நடிக்கிறேன். மாட்டினாரு. லட்டு சிங் சார், ஒருவேளை ஓனாய் உங்க பின்பக்க வழியா வந்தா என்ன பண்ணுவீங்க? என்ன சொன்ன? இத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே சிவா. நான் வந்து இந்த காட்டு வழி பாதையை பத்தி மட்டும் தான்ப்பா யோசிச்சேன். இந்த பிளான கேன்சல். இந்த பிளான கேன்சல் பண்ணவே முடியாது. பின்னாடி பின்னாடி உங்க பின்னாடி ஓனாய் நிக்குது சார், பாருங்க. வந்துட்டியா? நான் இல்ல, என்ன விட்டுரு சிவா. ஏப்பா காப்பாத்துறாடே சிவா. ஆடு மாதிரி போக சொன்னா எங்க லட்டு சிங் சார் தவளை மாதிரி தாவி தாவி போறாரு. எத்தனை வீட்டுக்கு போனா என்ன பண்ண போகுதா? ஹேய், இங்க என்கிட்ட மோது. அந்த ஓனாய் என்ன ஃபாலோ பண்றது விடாதுன்னு நினைக்கிறேன். அது வேட்டையாடும் போது தடுத்தல, அதனால அது என் மேல ரொம்ப கோவத்துல இருக்கு. அது நிச்சயமா வரும். என்ன கொடுமை சார் இது. என்னவோ இன்விடேஷனை வச்சு கூப்பிட்டா மாதிரி வந்துகிட்டே இருக்கையா. வரட்டும் வரட்டும், இந்த தடவை மட்டும் அது என் கண்ணில் பட்டுச்சுன்னா வேதா சிட்டியை விட்டு வெளியே ட்ராப் பண்றேன். வேதா சிட்டியை விட்டு வெளியே வா? ஆமா, என்னோட பிளான் என்னன்னா, அது என்ன தேடி என் வீட்டுக்கே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சிவா கிட்டேயே வித்தையா? ரேவா, இந்த தடவை அந்த ஓனாய் தனியா வரல, அதோட ஃப்ரெண்ட்ஸையும் துணைக்கு கூட்டிட்டு வந்திருக்கு. என்ன ஃப்ரெண்ட், எதுக்கு சம்பந்தமே இல்லாம என்னையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க? ஏய், அது என்னோட பெட்பா, அது பப்பி. அதை நான் காப்பாத்தி தானே ஆகணும். விடு விடு, இதுக்கெல்லாம் கோவப்பட்டா எப்படி? ஐ திங்க் இப்ப நான் பேசுற பாஷை உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். உனக்கு வேற பாஷை இருக்கு.
மிஸ் பண்ணாம ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சிவா எதுக்கு சார் உங்களுக்கு இந்த வேலை சார்? மேல வாங்க. நல்லா இருக்குதா உள்ள? எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த லட்டு சிங் ஏரியாவுக்குள்ளேயே வந்திருப்பீங்க. இனி சாவர வரைக்கும் இதுக்குள்ளதான் இருக்கணும். பரவாயில்லையா? ஏதோ எனக்கு கோபம் வரல, அதுவே இந்த இன்ஸ்பெக்டரோட பேண்டையே கடிக்கிறீங்களா? உங்களை கோபம் வரல, அதனால தப்பிச்சு போங்க. லட்டு சிங் சார், சூப்பரா ஓநாய்களை ட்ராப் பண்ணிட்டீங்களே. நான் எங்கப்பா புடிச்சேன் சிவா? புடிச்சது நீதானே? தேங்க்யூ சிவா. ஆனா டிவி இன்டர்வியூல மட்டும் வந்து நானு புடிச்சது இந்த லட்டு சிங்னு சொல்லுவேன். தப்பா எடுத்துக்காத சிவா.